அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீயா நானா ஷோவில் வந்து பிரெயின் ராட் அந்த ஃபோன் அடிக்ஷனை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட அவங்களால ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டரில் ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பியோ பேசாமல் ஒரு ரீல்ஸில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாங்க. இது பார்த்தப்போ எனக்கு பயங்கரமாக எஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னா நம்ம நேரில் போய் பார்ப்போம். எல்லாமே பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பாங்க. நேரில் போய் மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு வருவோம். இப்போ அப்படி அதுக்கு முன்னாடி டைம் பீரியட் வந்து நம்ம அப்பா ஜென்ரேஷன், அவங்க ஜென்ரேஷன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, தூரத்தில் இருந்தாங்கன்னா லெட்டர் போட்டு இது பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களோ இல்லையோ, ஒரு லெட்டர்லையாச்சும் அந்த மாதிரி நலம் நல்ல மாதிரி ஆவல் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர்லாம் வரும். எனக்கு வந்தது ஒரே லெட்டரே என் தாத்தா மட்டும் தான் எனக்கு இருக்காரு. அவ்வளோதான். எனக்கு என்டையர் லைஃப்லேயே ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி லெட்டரில் அனுப்பி ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணியிருப்பாங்க. இல்லை ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. அவங்க அத சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்தில் கூட அவங்க ரீல்ஸ் தான் அனுப்ப பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். ஒரு அப்போ நம்ம Facebook டைம் இது இன்ஸ்டா வரதுக்கு முன்னாடி Facebookல நம்ம இருந்தப்ப, யாராவது ஃப்ரெண்டு மீம் அனுப்புனா மட்டும் தான் நம்ம ஒரு ரீல்ஸே அந்த மீமே நம்ம பார்க்க முடியும். நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த மாரி ஒரு மீம் அனுப்புனா மட்டும் தான் நம்ம பார்க்கவே முடியும். இப்போ நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த மாரி நம்ம இன்ஸ்டால போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குறோம். சாங்ஸ் மாரி அத வந்து இன்ஸ்டால ஒரு ரீல்ஸு இல்ல அந்த பேஜோ அத ஃபாலோ பண்ணி நம்ம செல்ஃப் ஹீல்ன்னு சொல்லி இது பண்ணிக்கிறோம். ஏன் அது செல்ஃப் ஹீல் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ் வந்து புலம்பிக்கவே மாட்டேங்கிறாங்க. புலம்புனா கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாரின்னு. அதே மாரி தான் இப்ப நான் யாராவதுட்ட போய் நான் உட்காந்து புலம்புறேன்னா, அவன் உட்காந்து என்ன ஃபன் பண்ண தான் செய்வான். இல்ல என்ன உட்காந்து ஜட்ஜ் பண்ணுவான். இல்ல நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டு உடைக்க தான் செய்வான். அத நான் செய்றதுக்கு பதிலா, நான் இன்ஸ்டால போயிட்டு எனக்கு லவ் ஃபெயிலியரா, எனக்கு வந்து வீட்ல பிரச்சனையா, ஏதோ ஒரு கஷ்டமா, நான் இன்ஸ்டால வந்து ஏதோ ஒரு கஷ்டத்த அந்த பேஜ ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அந்த கஷ்டத்தலாம் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு, நானே என்ன செல்ஃப் ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி இருக்கனால, இப்ப யாருமே யார்ட்டயும் போய் பேசிக்கவே மாட்டிக்கிறோம். அப்ப நம்ம 100 மெசேஜ் அதாச்சும் 100 மெசேஜ் அத Facebook எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றேன். 100 மெசேஜ் ஒரு நாளைக்கு. நம்ம வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உட்காந்து பேசுவோம். என்ன பேசுவோம்னா, வீட்ல அம்மா திட்டுனாங்க, இது நடந்துச்சு, இதாச்சு, நான் இங்க கடைக்கு போறேன். இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம யாருமே உட்காந்து பேசுறதே கிடையாது. எல்லாம் ரீல்ஸ் தான். அவ்வளோதான். நம்மளோட உச்சக்கட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உன்கிட்ட நான் உட்காந்து பேசுவேன்னா, உனக்கு ரீல்ஸ் அனுப்புவேன். அவ்வளோதான். மத்தபடி நம்ம ஸ்கூல்லயும் போய் பார்ப்போம். அதே பர்சன் நம்ம ஸ்கூல்லயும் பார்ப்போம். ஸ்கூல்லயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸ்கூல்லயும் உட்காந்து மிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட உட்காந்து பேசி மிஸ்ஸ பத்தி பேசிட்டு இருப்போம். இல்ல உட்காந்து நடந்தத உட்காந்து இது பண்ணிட்டு இருப்போம். வீட்ல நடந்தது. வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு நடக்கிறதையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த 100 மெசேஜ் காலியாகிற வரைக்கும் 100 மெசேஜ் காலியாயிட்டு 12 மணிக்கு தான் வரும். 12 மணி ஆன அப்புறமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோம். 100 மெசேஜ் இருந்த டைம்லயே. இப்போ நமக்கு வந்து அன்லிமிட்டட். நம்ம நெனச்சா எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி வீடியோ கால்ல கூட உட்காந்து பேசலாம். இப்போ அப்படி பேசுறோமா கேட்டா கிடையாது. பீப்பிள் அந்த மாரி மாறிட்டாங்கன்னு சொல்றேன். இப்ப நம்ம பேசுறதுன்னு பார்த்தா, ஒண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்து பேசுவோம். இல்ல அந்த க்ரஷ்ன்னு எதா இருக்கலாம். அந்த பொண்ணுகிட்ட ஏதோ உட்காந்து பேசுற மாரி தான் உண்டு. மத்தபடி எல்லார்கிட்டயும் அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்ப இருந்துச்சான்னு கேட்டா, கிடையவே கிடையாது. ஏன்னா, நம்மளே வந்து நமக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஏஐ விட மோசமான விஷயம் வந்து நம்ம இன்ஸ்டாலயே பார்த்துக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வெளியவும் போய் சுத்துவோம். வெளிய நம்ம போய் சுத்துறது எப்படி சொல்றது? நம்ம எங்கேயாச்சும் போய் கிரிக்கெட் விளையாடுறதோ, இல்ல கடைக்கு போறதோ, ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். வெளிய அதிகமா சுத்த ஆரம்பிச்சோம். இப்ப அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ல வீட்ல உட்காந்துட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் அனுப்புறது. நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மட்டும் தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட வண்டி இருக்கு. அப்போ சைக்கிள் தான் இருந்துச்சு. நம்ம வண்டி இருக்கு. நம்ம நெனச்சா எங்க வேணாலும் போலாம். ரேபிடோ, ஓலா எல்லா கம்ஃபர்ட்டும் நமக்கு குடுத்தாலுமே, நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட வீட்ல, நம்ம ஒரு ரூம்லயோ, ஒரு நம்மளோட ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு அவ்வளோதான். அதோட நம்ம முடிச்சுக்கிறோம். நம்ம நெனச்சா வெளிய போய் உட்காந்து பேசலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு நெறையவே கிடைச்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே. ஆனா, நம்ம யாருமே பண்றதும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பலாம் நம்ம ஒரு சாஃப்ட்டான ஒரு விஷயம் எல்லார்ட்டயும் கேட்போம். இப்ப அது யார்ட்டயும் நம்ம கேட்கறது கூட கிடையாது. ஏன் ஒருத்தங்கிட்ட போய் பேசவே மாட்டேங்கிறோம்னா, ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா, அப்ப அப்படி கிடையவே அப்பயும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் வளர்ந்தப்ப அப்படிலாம் கிடையாதுன்னா, அப்பயும் இருந்துச்சு. நம்ம வீட்டு கதை அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா பரவால்ல. அவங்க அப்பா, அம்மாவுக்கே தெரியும். நம்ம வீட்ல என்ன நடந்துச்சோ, அந்த எல்லா ஸ்டோரியும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து வீட்ல தான் இருந்தாங்க. நம்மளும் போய் உட்காந்து பேசுவோம். அவங்களும் வருவாங்க. நம்ம வீட்ல ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட அவங்க அப்பா, அம்மா வருவாங்க. இல்ல எல்லா ஸ்டோரியும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம ஸ்டோரி வேற ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ்லயே இருக்கிறோம். அப்பயும் எல்லாமே ஜட்ஜ் பண்ண தான் செஞ்சாங்க. அப்பயும் நம்ம வீட்டு கதை, ஊர் கதை எல்லாமே தெரியும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும், நம்ம ஃப்ரெண்டோட அப்பா, அம்மாவுக்கும் தெரியும். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து தெரிய வைக்கவே கூடாது. நம்ம வந்து ரொம்ப இதா இருக்கணும். அப்படின்ற மாரி எல்லாமே ரொம்ப கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சுட்டோம். ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்லயே இருக்கிறோம். அப்பயும் நம்ம கதைய போட்டு உடைச்சிருக்காங்க. நம்மள உட்காந்து கலாய்ச்சிருக்காங்க. நம்ம வீட்டு கதைய உட்காந்து பேசியிருக்காங்க. இப்ப அது பேசுறப்ப நம்ம ரொம்ப அது மாரி க்ளோஸ் டூ ஹார்ட்டா ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிச்சுடுறோம்.
அதுதான். இதனாலேயே நம்ம யார்ட்டயும் உட்காந்து ஷேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஷேர் பண்ணிக்காம எதுக்கு நம்ம பேசாம இன்ஸ்டாலயே பார்த்துட்டு போய்க்கிறோம். அப்போ வந்து ஸ்டோரி போட வேண்டியது. யாருக்கு ஸ்டோரினே தெரில. சும்மா ஒரு ஸ்டோரியை போட்டு விட்ட வேண்டியது. அது வந்து யாராவது நம்மகிட்ட உட்காந்து பேசினாங்கன்னா, அவங்ககிட்ட உட்காந்து எப்படி சொல்கிறது? அந்த ஸ்டோரி போடுறதுக்கு பதிலா நம்ம பிடிச்ச பர்சன்ட்ட போய் டேரெக்டாக உட்காந்து பேசலாம். இல்லை நேரில் போய் உட்காந்து பேசலாம்ல. அவங்ககிட்ட சும்மா நேரில் போய் அவங்கள மீட்டாச்சும் பண்ணலாம்ல. அதை பண்ணாமல் நம்ம உட்காந்து ஒரு தனியாக ஒரு உட்காந்துக்கிறோம். அப்புறம் இன்னொன்று வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் நான் பார்த்தேன். இப்போ எல்லாருமே நான் ரீசெண்டாக சொன்னது என்னென்னா வந்து ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். நானும் இன்ஸ்டா இருக்கு லாக் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் தான் வர மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஒரு 15 மினிட்ஸ்னு ஒரு இது கேட்கணும். பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ணால் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். அதை நான் போட்டு ஒரு நாள் நான் ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியல. 15 நிமிஷம் தானே அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தா அது 4 மணி நேரமாக ஆகிடுச்சு. அந்த டைமில் நான் உட்காந்து எதாவது பேசியிருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற பர்சன்ட்ட உட்காந்து பேசியிருக்கலாம். அதை விட்டு நம்ம இதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருமே ஒரு 2 பேரும் ஒரே உலகத்துக்குள்ளே இருந்தாங்க. ஒரு டிவி சேனலோ வெளியே போனால் மட்டும்தான் வேற ஒரு உலகமாக இருக்கும். இப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே வேற ஒரு உலகம் தான். அவங்க வந்துட்டு தனியாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் அவங்களோட உலகம், அவங்களுக்கு பார்த்தா ஒரு வேறு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வரும். இவங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட் மேட்ச் ஆகலன்றனாலே இங்கே கிளாஷ் அதிகமாக வருது. ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்துப்போம், இல்லை சமைக்க ஆரம்பிப்போம், இல்லை டிவி பார்ப்போம். இப்போ இப்படி கிடையவே கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டைனாலுமே அவங்க அவங்க ஒரு ஃபீடுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்க ஒரு இன்ஸ்டா ஃபீடில் பார்த்துட்டு இவங்க உட்காந்துக்கிறாங்க. இதனாலே என்ன பிரச்சனை அதிகமாக வருதா, டிவோர்ஸ் வருதான்னு தெரில. அது வேற ஒரு டாபிக். அதை அப்புறமா கூட பேசுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம பேசணும்னு பார்த்தா இதுதான் முக்கியமான ரீசன். ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஹர்ட் ஆகிருக்கோ, இல்லை நம்ம ஹர்ட் ஆகிருக்கோமோ யோசிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு தானே, ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறான், கலாய்க்கிறான், மூக்கு உடச்சிட்டு போகிறான், என்னவோ சொல்லிட்டு போகிறான். நம்ம சின்ன வயசில் வளர்ந்தது தானே, நம்ம எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சிருக்காங்க, நம்மளை பற்றி எல்லாமே பேசிடுங்க. அதை பற்றி யோசிக்காமல் ஜஸ்ட் வீட்டில் போய் உட்காந்து பேசுங்க, நேரில் போய் மீட் பண்ணி பேசுங்க. அவங்க வரலனாலுமே நம்ம எல்லாருக்குமே வீடு தெரியும். வீட்டில் கூட உட்காந்து போய் பேசுங்க, இல்லை வீடியோ கால் பண்ணிட்டு சும்மா கூட உட்காந்துட்டுருங்க. ரொம்ப இந்த ஃபோனை விட்டு வெளியே வாங்க, அவ்வளோதான். இல்லைனா இவங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி வராமல் ஒரு ரீல்ஸாக கூட வரும். அது நமக்கு நடக்கிறப்ப தான் அந்த வழி தெரியும். அதனால் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒழுங்காக இது பண்ணுங்க, ஃபோனை தூக்கி போடுங்க. சொல்கிறேன், நானே வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அவ்வளோதான். இத்துடன் வீடியோ முடிகிறது. நன்றி, வணக்கம்.